மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சார் போதும் சார், நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். பிறந்ததுலேருந்து வருமே, சின்ன வயசை ஃபுல்லாக நிறைய கஷ்டங்களில் கழிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா ப்ராப்பரான ஜாப் இல்லை, அல்லது உங்களுக்கு ப்ராப்பரான ஜாப் இல்லை. உங்களுடைய சின்ன வயசு ஃபுல்லாகவே வாழ்க்கையோட போராடவே உங்களுக்கு நேரம் தெரியாது இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடும்படியாக, வாழ்க்கையே மாறும்படியாக 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அரசனை போல் யோகம், அடேங்கப்பா, அரசனை போல் யோகம். அப்போ அரசனை போல் யோகம்னா அப்படி உங்களை உட்கார வைப்பார், ஒரு சீட்டில் தூக்கி மேலே வைப்பார் சனி பகவான். ஸோ 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளஸ்ஸை தருவார். 10, 11, 12 பார்க்குறார். ஏற்கனவே நான் மேஷராசிக்கு சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத செலவுகள்லாம் குறைப்பார். அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. நான் இந்த லெவலில் இருந்தேன் சார், இப்போ நான் இந்த லெவலில் இருக்கேன். நான் அடுத்த லெவல் போயிட்டேன். இப்போ நான் சூப்பர்வைசரி லெவலில் இல்லை, நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி போயிட்டேன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன். அடுத்தடுத்த லெவல் போயிட்டேன். நான் நான் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆனேன். இப்போ நான் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், அடுத்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய படிநிலை மேம்படும், படிநிலை மேம்படும்.